ஹாய் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். அதாவது ஜெரண்ட் ஃபார்மில் எப்படி சென்டென்சஸ் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஐ கிவ் மணி டு தி புவர். த புவர் அப்படின்னு சொன்னாலே ஏழை மக்கள் அப்படின்னு அர்த்தம். த புவர் பீப்புள் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. த புவர் அப்படின்னாலே ஏழைகள். த ரிச் அப்படின்னா பணக்காரர்கள். ஐ கிவ் மணி டு தி புவர். நான் ஏழைகளுக்கு பணம் கொடுக்கிறேன். இந்த கொடுக்கறதுக்கு இங்கிலீஷில் என்ன? கிவ். இந்த கிவ் அப்படிங்கிற வார்த்தையை ஐஎன்ஜி சேர்த்து நம்ம ஜெரண்ட் ஃபார்மாக மாற்றிடுறோம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஏழைகளுக்கு பணம் கொடுத்தல் நல்லது. கிவிங் மணி டு தி புவர் இஸ் குட். சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் பாருங்கள். கிவிங் மணி டு தி புவர், இது ஃபுல்லாக சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இஸ் அப்படிங்கிறது வேர்ப். இப்போ இந்த வாக்கியத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஹீ கிளீன்ஸ் த ஃப்ளோர். அவர் தரையை சுத்தம் செய்கிறார். இதில் வேர்ப் எது? க்ளீன். தரையை சுத்தம் செய்தல் முக்கியம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். கிளீனிங் த ஃப்ளோர். இந்த க்ளீன் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துரும். கிளீனிங் த ஃப்ளோர் இஸ் இம்பார்ட்டன்ட். தரையை சுத்தம் செய்தல் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த இஸ் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பட் நம்ம தமிழில் சொல்கிறப்ப இருக்கிறது அப்படிங்கிறத சொல்ல மாட்டோம். தரையை சுத்தம் செய்தல் முக்கியம், இதுவே போதும், புரிஞ்சுக்கிடுவோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். தே ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அவர்கள் கேள்விகள் கேட்கிறார்கள். கேள்விகள் கேட்டல் உங்களது சந்தேகங்களை தீர்க்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சால்வ்ஸ், தீர்த்தல். ஓகே, சால்வ் பண்ணுது. ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் சால்வ்ஸ் யுவர் டவுட்ஸ், உங்களது சந்தேகங்களை. கேள்விகள் கேட்டல் உங்கள் சந்தேகங்களை தீர்க்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் கரெக்ட்லி. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஆன்சர் அப்படிங்கிறது வேர்ப், கரெக்ட்லி அப்படிங்கிறது அட்ஜங்க்ட். இப்போ இந்த சென்டென்ஸை சரியாக விடை சொல்லுதல் முக்கியம் அப்படின்னு நீங்கள் மாற்றணும். ஆன்சரிங் கரெக்ட்லி இஸ் இம்பார்ட்டண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் கரெக்ட்லி, ஆன்சரிங் கரெக்ட்லி இஸ் இம்பார்ட்டண்ட். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஐ டு நாட் டெல் லைஸ். நான் பொய்கள் சொல்வதில்லை. பொய்கள் சொல்வது ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு மாற்றணும். பொய்கள் சொல்வது இல்லைன்னா பொய்கள் சொல்லுதல் ஒரு கெட்ட பழக்கம். டெல்லிங் லைஸ் இஸ் அ பேட் ஹேபிட். யூ சேவ் மணி. நீங்கள் பணத்தை சேமிக்கவும். இந்த யூ அப்படிங்கிற வார்த்தைக்கு நீ, நீங்கள் ரெண்டுக்குமே யூ தான். பணம் சேமித்தல் நல்லது, அதாவது பணம் சேமித்தல் நல்லதாக இருக்கிறது அப்படின்னு இந்த சென்டென்ஸை மாற்றணும். சேவிங் மணி இஸ் குட். பணம் சேமித்தல் நல்லதாக இருக்கிறது. இந்த இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோம். பணம் சேமித்தல் நல்லது அப்படிங்கிறதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போ ஹீ மேக்ஸ் டால்ஸ். அவர் பொம்மைகள் உருவாக்குகிறார். பொம்மைகளை உருவாக்குகிறார். பொம்மைகள் உருவாக்குவது ஒரு கலை அப்படின்னு மாற்றணும். மேக்கிங் டால்ஸ் இஸ் அன் ஆர்ட். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? இந்த ஜெரண்ட் ஃபார்மை மாற்றுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காக இந்த ஜெரண்ட் ஃபார்மை மாற்றணும்? ஏன் அதே மாதிரியே சொல்லிட்டு போகலாமே? ஹீ மேக்ஸ் டால்ஸ், இதே மாதிரியே சொல்லிட்டு போகலாமே. ஸோ சில நேரங்களில் நம்ம செய்கிற வேலைக்கு அந்த செய்கை அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி கொடுக்குறப்ப ஜெரண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். வி டைப் ஃபாஸ்ட். நாங்கள் வேகமாக டைப் செய்வோம். வேகமாக டைப் செய்தல் அவருடைய திறமை. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வி அப்படின்னு ப்ளூரலில் இருக்குது. இந்த சென்டென்ஸில் சிங்குலர். அப்போ ஹிஸ் அப்படின்னு வரணும். டைப்பிங் ஃபாஸ்ட் இஸ் ஹிஸ் டேலண்ட். ஹி லுக்ஸ் கேர்ஃபுல்லி. அவர் கவனமாக பார்க்கிறார். கவனமாக பார்த்தல் முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்னு மாற்றணும். லுக்கிங் கேர்ஃபுல்லி இஸ் இம்பார்ட்டன்ட். கவனமாக பார்த்தல் முக்கியமானதாக இருக்கிறது. லுக்கிங் கேர்ஃபுல்லி இஸ் இம்பார்ட்டன்ட். ஐ சிங் எ சாங். நான் ஒரு பாடல் பாடுகிறேன். பாடல்கள் பாடுதல் அவருடைய பழக்கம் அப்படின்னு நீங்கள் ஜெரண்ட் ஃபார்மில் இந்த சென்டென்ஸ் எழுதணும். சிங் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துடுறோம். சிங்கிங் சாங்ஸ் இஸ் ஹிஸ் ஹேபிட். பாடல்கள் பாடுதல் அவருடைய பழக்கம். இப்போ நீங்கள் இந்த ஆன்சர், இந்த சென்டென்ஸ்க்கு உண்டான ஆன்சரை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள்.
தே ஒர்க் ஹார்ட், அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள். கடினமாக உழைத்தல் நல்ல பலனை தருகிறது. ஈஸியான சென்டென்ஸ் தான். ஆன்சரை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.